ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒட்டமே கேமில் எப்படி வரும் அப்படின்னா, ஒரே ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் இருக்காது, நிறைய கிளைமேக்ஸஸ் இருக்கும். நம்ம யார் கூட ஜோடி சோறுதோங்கிறத பொறுத்த கிளைமேக்ஸ் வரும். அதை தான் இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்சர்வேஷன் லாக் ஆஃப் மை ஃபியான்சே சீசன் 1 எபிசோட் 10. பிரின்சஸ் சீக்கிரம் எந்திங்க, ஆபத்து அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. பார்த்தா நான் நன்னா மாறுது ஐயா, தலையை மட்டும் எடுக்கிறேன், அப்பதான் பிரின்சஸ் ஏத்திப்பாரு அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா ஆரம்பிச்சுட்டு இருக்கா. ஏதாச்சும் நடந்தாதான் பிரின்சஸ் எந்திப்பாரு, என்ன பண்றது அப்படின்னு பெர்ட்டியா கத்திட்டு இருக்கா. அப்படி நம்ம ஹீரோ போய் நிக்கவே தடுக்காதீங்க, பிரின்சஸ் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பிரின்சஸ் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக நான் துறவி அவனாலும் மாறிட்டே அப்படின்னு சொல்லி பெர்ட்டியா சொல்லுவோம். நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு உன்ன ஸ்பீச்லெஸ் ஆக்கிட்டேன். பட் ஆனா அந்த ஹீரோயினும் நானும் ஒன்னா இருக்கிற சினாரியோ வரப்போறது இல்ல நம்ம ஹீரோ சொல்றோம். இதுக்கப்புறம் வரப்போற ஈவெண்ட்ஸ் யாரு ஹேண்டில் பண்ணுவான்னு பெர்ட்டியா கேட்டா, இதுக்கப்புறம் வர ஈவெண்ட்ஸா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். பெர்ட்டியா கூட என்ன தனியா விடுறீங்களா நம்ம ஹீரோ கேட்கவோ, சரின்னு எல்லாரும் வெளியே கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம், அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பறவை கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள வந்துச்சு. லேடி பெர்ட்டியாவோட அட்டெண்டன்ட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த பறவை திடீர்னு ஃபிளாஷ் லைட் அடிச்ச மாதிரி காணாம போயிடுச்சு, நீங்களும் மயங்கிட்டீங்கன்னு சொல்லி பறவை ஒரு லைட் ஸ்பிரிட்ஸ் பத்தி நம்ம மத்தவங்ககிட்ட பேச மாட்டோம், இந்த விஷயம் வெளியே தெரியாதபடி ஹேண்டில் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றா. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறாங்க. பெர்ட்டியா உன்னால கண்டிப்பா ஃபியூச்சரை மாத்த முடியும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க மட்டும் அந்த ஹீரோயின் கூட ஒன்னு சேரலன்னா அந்த கிங்டமே அழிஞ்சிரும், உங்களுக்கு எந்த ஃபியூச்சருமே இருக்காதுன்னு சொல்றா. டியா நீ ஏன் இப்படி ரியாக்ட் பண்றான்னு எனக்கு தெரியல, நான் உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்லல, உன் கூட தான் நான் ஹாப்பியா இருப்பேன், உன் கூட ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த கிங்டமையும் டெஸ்ட்ராய் ஆகாம நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேம் படி கிராஜுவேஷன் டேல நடக்கிறது தான் ஜட்மெண்ட் இவன். அந்த ஹீரோயின் அன்னைக்கு தான் தன்னோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணுவா. அவ கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு போட்டு வர ட்ரெஸ் கலரை பொறுத்து தான் அவ எந்த பர்சனை சூஸ் பண்றாங்கிறது தெரியும். பர்ட்டியா சொல்லுவோம், இன்னைக்கு அவ எல்லோ கலர் போட்டு வந்தாலேன்னு கேட்டா அது உங்களை செலக்ட் பண்ணதா தான் அர்த்தம் அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். பட் நான் அவளுக்கு எப்படி எதுவும் ட்ரெஸ் அனுப்பலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பர்ட்டியாக்கு தான் இன்னைக்கு நான் ட்ரெஸ் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஷியல் ரோட்ல எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க, வில்லனஸ்க்கு மட்டும்தான் பேட் எண்டிங் இருக்கும். பட் மத்த ரோட்ஸும் இருக்கு. நான் சொல்ல போறத கேட்டு வருத்தப்படாதீங்க சரியா, ஒரு ஈவெண்ட்ல நீங்க இறந்து போற மாதிரி கூட இருக்கு. நான் சொல்ற எல்லாமே கேம்ல வரக்கூடிய அந்த ஷியலை பத்தி தான். ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு வாலட் ரோட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வாலட்டை செலக்ட் பண்ற சினாரியோல கிராஜுவேஷன் செரமனிக்கு அப்புறம் பக்கத்து கண்ட்ரி இவங்க மேல போர் தொடுக்க போறாங்கன்னு ஒரு நியூஸ் வரவும், இந்த செஷியல் வந்துட்டு ஹீரோயின் அவன் கூட இல்லாததுனால ஒரு எமோஷன்லெஸ் டால் மாதிரி தான் இருப்பான். சோ வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவும் மத்தவங்களை கொல்றதுல அவனுக்கு போர் அடிக்காம இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். வாலட்டும் சேர்ந்து தான் அந்த போர்ல செஷியல் கூட ஃபைட் பண்ணுவான். வாலட் அப்படின்னு சொல்லி போர் நடக்கிற இடத்துக்கு அந்த ஹீரோயின் வந்து இவனை மீட் பண்ணி, நம்ம கிங்டம்காக போராடுங்க, என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சீர பண்றான். செஷியல் நிறைய கொலைகளை பண்ணி நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நம்ம வருத்தப்படுறான். ஒரு வழியா இவங்க அந்த போர்ல ஜெயிச்சிருந்தாங்க. பட் ஆனா பிரின்ஸ் செஷியலுக்கு அது போதாதுன்னு சொல்லிட்டு மத்த கண்ட்ரிஸ் மேல அவன் போய் வார் தொடுக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்போ ஒரு எதிரி ஜென்ரலை வந்துட்டு அவன் அசால்ட்டா கொலை பண்றான், அவனை எதிர்க்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ பிரின்ஸ் செஷியலை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அவன் கூட இருக்கிறவங்களேமோ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது தேவையில்லாத கொலைகள்னு வாலட் சொல்லவும், நான் ஜஸ்ட் என் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். நீங்க கொலை பண்றவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கா, அவங்களும் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னா அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ அந்த வாரெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு செஸ் பீஸ் மாதிரி ஒரு கேம் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்கான், இதுதான் இவனுக்கு என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வாலட் புரிஞ்சுக்கிறான். அடுத்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகலாம் வாலட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். தன்னையும் ஒரு செஸ் பீஸா நினைச்சுதான் இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வாலட் யோசிக்கிறான். ஹீரோனியா அவன் கூட சப்போர்ட்டா இருக்கிறா. நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு ஒரு லாடா மாறுதான். ஹாப்பி எண்டிங்கா முடியுதுன்னு சொல்லுவோம். பண்றது ஒரு ஹாப்பி எண்டிங்கா நம்ம ஹீரோ கேட்டா, வாலட்டுக்கோ ஹீரோனியாக்கோ இது ஹாப்பி எண்டிங் அவ்வளவுதான் அப்படின்னு பெர்ட்டியா சொல்றா. பெர்ட்டியா மட்டும் என் லைஃப்ல வரலன்னா நான் உண்மையிலேயே அப்படி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதனாலதான் பெர்ட்டியா என்ன ஹீரோனியா கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ரொம்பவே கைண்டா இருக்க நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். இதை கேட்டு உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டா, மற்ற சினாரியாவையும் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இருக்கிற சினாரியோலயே உங்களுக்கு இதுதான் மோசமான எண்டிங், மற்றதெல்லாம் நார்மலா தான் இருக்கும், நீங்க காணாம போயிருவீங்க, ஓடி போயிருவீங்க, அசாசினேட் பண்ணப்படுவீங்கன்னு சொல்லுவோம். இது எப்படி நார்மல்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஷானோட ரூட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பியை வந்துட்டு ஹீரோனியா செலக்ட் பண்ண ரூட்ல நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த கிங்டமே போர் அடிக்க பொறுப்பு நீ எடுத்துக்கொண்டு தம்பிட்ட கொடுத்துட்டு போயிருந்தான். கிங்கும் இறந்து போயிருந்தாரு. ஹீரோனியா அவனுக்கு சப்போர்ட் பண்றா. கண்ட்ரி வார் தடுக்கவும் ஷான் தான் அந்த போர்ல கலந்துக்கிறான். ஹீரோனியா அவனுக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. அவனுக்கும் வாருக்கும் செட் ஆகாது, இது எப்படிதான் ஹாப்பி எண்டிங்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெல்ட்டோட ரூட்ல நெல்ட் வந்துட்டு கெமிக்கலை ரிசர்ச் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அவன் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணி கன் பவுடரை கண்டுபிடிக்கிறான். அதை வச்சு வார்ல நிறைய பேரை கொன்னு குமிச்சு ஜெயிக்கிறான். நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். ஹீரோனியா கூட ஜாலியா இருக்கிறான்னு சொல்லுவோம். இந்த ரூட்லயும் நிறைய மக்கள் இறந்து போறாங்களே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்ததா சார்லஸ் ரூட். செஷியல் பக்கத்து கண்ட்ரில காணாம போயிருந்தான். சார்லஸோ ஹீரோயினோ அதே கண்ட்ரிக்கு போறாங்க. செஷியல் அவங்க அந்த கண்ட்ரில மீட் பண்றாங்க. பக்கத்து கண்ட்ரி உங்க கண்ட்ரி மேல வார் தொடுக்க போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிளான தோக்கடிக்கிறாங்க. கோர்ட்டுகைன் ரூட் ஆரம்பிக்கும் போதே செஷியல யாரோ அசாசினேட் பண்ணியிருந்தாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பக்கத்து கண்ட்ரி தான் அதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு வார வின் பண்றான். செஷியலுக்காக பழி வாங்கிட்டான். ஹீரோனியாவும் அவனும் ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோனியாவும் நானும் ஒல்லாம் இல்ல,
தேவையில்லாத எல்லா முடிவுலையும் எனக்கு மோசமான முடிவு தான் கிடைச்சிருக்குல்ல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அண்ட் எதனால இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ கரெக்டாக கெஸ் பண்ணுறான். இந்த ரோட்ஸ் எல்லாத்துலேயும் மற்றவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாத்தையும் நான் தனியாகவே தான் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன். அவன் மட்டும் நான் மீட் பண்ணலன்னா மோசமானவனா இருந்திருப்பல்ல நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அது உண்மை கிடையாது சார், செஷியல் நீங்களும் கைண்ட் ஹார்ட்டான பர்சன் தான் அப்படின்னு பர்ட்டியா சொல்லுவோம். நம்ம ஹீரோவில் கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ், இதுதான் நீ ஆசைப்படுறேன்னா நானும் அப்படியே நடந்துக்கிறேன், உனக்கு ஹாப்பியான ஒருத்தனா இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்க மெய்டன் ஆஃப் டெஸ்டனி கூட நீங்க ஒன்னு சேரலையே அப்படின்னு டியா வருத்தப்படவும், நான் தான் மெய்டன் ஆஃப் டெஸ்டனி, நம்ம கிஸ் பண்ணும்போது என் கையில ஒரு சிம்பிள் வரும் அப்படின்னு ஹீரோனியா சொல்லியிருப்பா. பர்ட்டியாக்கு அந்த ப்ரூஃப் கூட நம்ம ஹீரோ ஜெனோட்ட சொல்றான். ஜெனோ தயங்கவும் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பரவாயில்ல அப்படின்னு பர்ட்டியா கேட்டா, டியா நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது நான் வந்து வா தயங்கவும், என்ன லவ் பண்றேன்னு நீ அப்பதான் சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான். பட் நான் ஒரு வில்லனஸ் ஆச்சேன்னு கேட்டா, நான் ஒன்னதான் லவ் பண்றேன் டியா, அதுக்காக தான் கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் தான் கேப்சர் டார்கெட், நீ என்ன கேப்சர் பண்ணிக்கோ, ஏன்னா நீ தான் என்னோட மெய்டன் ஆஃப் டெஸ்டனி அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ணவும், அவ கையில அந்த சிம்பிள் வருது. டக்குன்னு கோரை வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருதா. உன் கையில பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மெய்டன் ஆஃப் டெஸ்டனி நானா, எப்படி இந்த சிம்பிள் என் கையில அப்படின்னு பர்ட்டியா ஷாக் ஆகும். இந்த லைஃப்ல நீ மட்டும் தான் என் பார்ட்னரா இருக்கணும்னு நான் சூஸ் பண்ணிருக்கேன். எல்லா ஸ்பிரிட்ஸுமே அவங்க மாஸ்டரோட சோல்மேட்டை இப்படிதான் ப்ரூஃபா காமிக்கும். உனக்கு ஏதாச்சும் ஆபத்துனாலும் இந்த சிம்பிள் எனக்கு வந்து சிக்னல் கொடுக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோ சொல்லி ஜெனோ தான் அவளுக்கு கையில அந்த சிம்பிளை கொடுத்துருக்கு. நீ எங்க இருந்தாலும் என்னால உன்னை ட்ராக் பண்ண முடியும், ஸோ ஓடி போகலான்னு நினைக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சிம்பிள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களை அசாசினேட் ஆகாதபடி தடுத்து பொறுப்பை கொடுத்துட்டு ஓடி போயிட்டீங்கனால இதை வச்சு நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். கோரோ பிரின்செஷியல் கையில அந்த சிம்பிளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பர்ட்டியா சொல்லவோ, கோரோ விருப்பமே இல்லாம கொடுக்குறா. பர்ட்டியா இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா அதை உனக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காம என்கிட்ட வந்து சொல்லு சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். இப்போ நம்ம சோல்மேட்ஸ் ஆயிட்டோம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது சோல்மேட்ஸான கேட்டா, இப்போ தானே சொன்னேன் கருத்தோ சோல்மேட்ஸ் லைஃப்ல ஒருத்தங்களை தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவில் கிஸ் பண்ணுவோம். மியாவ் அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்படுறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனியாவை மட்டும் சூஸ் பண்ணல அப்படின்னா மற்ற எல்லா எண்டிங்ஸுமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மோசமாக தான் முடியும். அதுக்காக தான் பர்ட்டியா பயந்துக்கிட்டே ஹீரோனியா கூட நம்ம ஹீரோவை ஜோடி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணியிருக்கா. பட் இப்போ ஃபியூச்சரே மாறிடுச்சு. நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ்லாம் பர்ட்டியானால கிடைச்சிடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.